ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பியானோ லேர்னிங் சீரீஸில் லெசன் 24 பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து பூகி ஷஃபிள் ரிதம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதே பாருங்கள், சார்ட்டை பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டை பாருங்களேன். இப்போ வந்து இந்த டேப்பை பற்றி பார்த்துருப்போம். 1 2 3 1 2 3ன்னு. இந்த 1 2 3ல் பார்த்திங்கன்னா இந்த 1ம் 3யை மட்டும் புள்ளி வச்சுருக்கு, அது மட்டும் தான் நம்ம டேப் பண்ணுவோம். 2 வந்து சைலண்ட்டாக சஸ்டெயினாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 1 அமுத்துறோம்ல, 2 அப்படி நிறுத்துகிறோம், 3 ஒரு ரொட்டி அமுத்துறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ வாசி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரொட்டி. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இதுதான் அந்த டேப்பு. இப்போ பாருங்கள், கையில் வாசிச்சு அடித்து காமிக்கிறோமா. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ வந்து இப்போ வந்து இதுக்கு என்ன யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, சி கார்டில் வந்து இது வந்து நீங்கள் பெடல் இருந்தால் பெடல் யூஸ் பண்ணுங்கள். பெடல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரிங் ஆகினே இருக்கும். அழுத்தினீங்கன்னா அப்படியே ரிங் ஆகிட்டே இருக்கும். பெடல் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு பார்த்தீங்கன்னா C5 C6 இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், C5 C6. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சி உங்களுக்கு தெரியும், 2 பிளாக் கீஸு பக்கத்தில் வருது சி கார்டு CG. ஸோ இது எல்லாமே சி ஃபேமிலி கார்ட்ஸ் தான். இப்போ வந்து சிக்கு வந்து 5 நோட் தள்ளி பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 5. இது வந்து செகண்ட் ஃபிங்கரில் வாசிங்க. இது பார்த்தீங்கன்னா C5. இது வந்து 6th ஃபிங்கர், அதே 1 2 3 4 5 6. 6th ஃபிங்கரில் வாசிக்கிறது வந்து C6. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சார்ட்டில் வந்து C5 C6 F5 F6 G5 G6 எல்லாமே இருக்குது இதில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டில் இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி வாசிச்சு காமிக்கிறேன். C5 C6 அப்புறம் F பார்த்தீங்கன்னா அப்புறம் G வந்து இல்லை, F இங்கே கூட வாசிக்கலாம். G வந்து 12 பார்ஸில் வந்து நான் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பூகி ஷஃபிள் ரிதம் வாசி காமிக்கிறேன். இப்போ F போகலாம். G போகலாம். இப்போ நம்ம இந்த சார்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா C7 F7. இப்போ 2 கார்டு மட்டும் நம்ம C தெரியும், Fவும் தெரியும். C7 என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நோட்டு. ஏற்கனவே நான் C7 சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. C 2 நோட் மேலே. அப்போ வந்து இந்த சிக்கு மேலே வந்து ஒரு நோட்டு மேலே போச்சுன்னா ஒரு நோட்டு. இப்போ பாருங்கள், C வாசிக்கிறோம் இல்லையா, சிக்கு வந்து 2 நோட்டு மேலே. ஏற்கனவே பழைய வீடியோஸில் இருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா 1. அதேமாதிரி F பார்த்தீங்கன்னா இது F இங்கே இருக்குது, Fக்கு 2 நோட்டு மேலே. F இங்கே இருக்குன்னா 2 நோட்டு 1 2. Cனா 2 நோட்டு 1 2. Fனா 2 நோட்டு. இப்போது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். C7 என்னன்றது பார்த்துக்கிறீங்க. C7 என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. C7னா 2 நோட்டு மேலே. C இங்கே இருக்குன்னா, C இங்கே இருக்கு இல்லையா, 2 நோட்டு 1 2. ஸோ வந்து நம்ம வந்து சியை வாசிக்க வேணாம், C7 இந்த இதை வாசிக்கலாம். அது F பார்த்தீங்கன்னா 2 நோட்டு மேலே.
ஸோ இப்போ வந்து வாசிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த வீடியோ வாசிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாங் இந்த சார்ட்டில் இருக்கிறத வாசிக்கலாம் பாருங்கள். இது வந்து ஸ்டெடியாக இருக்கும். சி ஃபிஃப்த்து, சி சிக்ஸ்த்து ஏற்கனவே பார்த்த மாதிரி. இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். இப்போ சி செவன்த் வருது. சரி, எஃப் வருது, எஃப் செவன்த்து, சி திருப்பியும் சி செவன்த்து, ஜி, எஃப். ஸோ திருப்பி இந்த சார்ட்டில் இருக்கிறத வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சி செவன்த், இப்போ அது எஃப், எஃப் செவன்த்து, சி, சி செவன்த், ஜி, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.